டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பாகிஸ்தானில் அதாவது அவங்க ஊரில் வச்சே தர்மடி கொடுத்துருக்குறாங்க நியூசிலாண்டு. எப்படின்னா 320 அடிச்சிருக்கிறாங்க, அதில் 2 பேர் 100ம் அடிச்சிருக்கிறாங்க. அதுபோக அங்கே 50ஸ்லாம் பவுலிங்கில் போட வச்சுருக்கிறாங்க. ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, 60 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க, முதல் விக்கெட்டே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிலைமை பாகிஸ்தான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மேட்சப்ஸ்லாம் நம்ம பேசியிருப்போம். ட்ரை சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலில் அதுக்கப்புறம் லீக் மேட்ச்சில் நியூசிலாந்து வின் பண்ணாங்க. கராச்சிலே பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் 7 தடவை மோதி இருந்தாங்க. அதில் நியூசிலாந்து 4 தடவை வின் பண்ணியிருக்கிறாங்க. நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் நம்ம வந்து பேசியிருந்தோம். அது எல்லாமே இப்போ நடந்துருக்குது. ஸோ பேசுவோம், பாகிஸ்தான் இந்த மேட்ச்சை தோற்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் சேர்ந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முழுக்க ஒவ்வொரு போட்டிக்கும் நம்ம போட்டி வச்சு வின்னர்ஸை செலக்ட் பண்ணுறோம். அந்த வகையில் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்சோட ப்ரிவியூவில் நான் கேள்வி கேட்டிருந்தேன், 2 கேள்வி கேட்டிருந்தேன். எந்த டீம் ஜெயிப்பாங்க, எந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த 2 கேள்விக்கும் சரியான பதில் சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நான் எப்படி தான் ரிஜெக்ட் பண்ணேன், எப்படி வின்னரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் இதிலே சொல்லிடுறேன். எடிட்டர்னு இருந்துச்சு 2-3 கமெண்ட்ஸு. அவங்க எப்போ எடிட் பண்ணாங்களாம் எனக்கு தெரில. ஆனால் நான் திரும்ப சொல்லிக்கிறேன், எடிட்லாம் பண்ணவே கூடாது. ஆனால் அவங்க மேட்ச்சை நடந்ததுக்கப்புறம் எடிட் பண்ணதாக கூட இருக்கலாம். அதனால் எடிட்டர் இருக்கவும் கூடாது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லேயும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பையன் அந்த ஐடியிலேருந்தே 2-3 கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாப்புல, அதை நான் பார்த்துட்டேன். அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கடைசியாக 4 பேர் வந்தாங்க. 4 பேர்லேருந்து நான் எப்படி வின்னரை சூஸ் பண்ணுறது, யார் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்கிறா அப்படின்னு நினைக்கும் போது 2 பேர் வீடியோ அப்லோட் பண்ண உடனே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் 22 மணி நேரத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போது அந்த 2 பேர்த்துலேருந்து ஒருத்தவரா அப்படி வேணாம், மொதல் நாள் போட்டியில் கலந்துருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபரை நம்ம குளிரூட்டும் விதமாக ஸோ நம்ம ஒருத்தவங்களில் 2 பேரை நம்ம சூஸ் பண்ணி வின்னர்ஸாக அனௌன்ஸ் பண்ணுவோம். டெக்கத்லானோட பரிசு பொருளை பெற போகிற அந்த 2 பேர் யார்? ஒருத்தவர் எம் சக்திவேல் 3384, இன்னொருத்தவர் @MEdits7. இந்த 2 பேரும் தான் வின்னர்ஸ். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு என்னோட கிரிக்கானந்தா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, பரிசு பெற்றவர்களுக்கு கிரிக்கானந்தா சார்பாக, டெக்கத்லான் சார்பாக வாழ்த்துக்கள். அப்புறம் கலந்துக்கிட்டவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து இன்னும் இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மேட்ச் இருக்குது. வாங்க கலந்துக்கோங்க, பரிசுகளை வெல்லுங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 விடா முயற்சியில் கராச்சியில் நடந்து முடிஞ்ச பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து முதல் போட்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஆமாம், நீங்கள் ஜெயிக்கிறீங்களே அதுக்கான பரிசு கொடுக்கறது டெக்கத்லான். டெக்கத்லானில் உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் பொருட்கள் எல்லாமே இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நீங்கள் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னாலோ அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு டென்ட்லேருந்து பேக்லேருந்து எல்லாமே கிடைக்கும். வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். 2 விஷயம் தாங்க. ஒன்று, பாகிஸ்தான் எப்படி தோத்தாங்க, நியூசிலாந்து எப்படி வின் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதை நியூசிலாந்து எப்படி வின் பண்ணாங்க, பாகிஸ்தான் எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் எனக்கு பாகிஸ்தானோட கிரிக்கெட் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா பொதுவாகவே இந்த பாகிஸ்தான் மீடியாவிலேருந்து வரும்ல, ஷஹீன் ஷா அஃப்ரிடிக்கும் பாபர் அசாமுக்கு சண்டை, ட்ரெஸ்ஸிங் ரூமில் சண்டை நடந்துச்சு, ரிஸ்வான் தான் போய் தடுத்தார், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். இது எந்தளவுக்கு உண்மை பொய்னு நான் பெருசாக ஆராய மாட்டேன். ஏன்னா எனக்கு அது வேலை கிடையாது. எனக்கு வேலைங்கிறது கிரவுண்டில் அவங்க எப்படி விளாட்றாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இதுதான் என்னோடய வேலை. அதை நான் பார்க்கவே மாட்டேன். பட் மேட்சை எங்கே தோத்தாங்க, ஒரு கடை சாண்டரே சொன்னார் ப்ரெசன்டேஷன் செய்ய முடியல. மிடில் ஓவர்ஸில், அதாவது ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து பாகிஸ்தான் கொஞ்சம் அவங்க உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. மிடில் ஓவர்ஸில் பார்ட்னர் பில்டு பண்ணோம், ஆனால் நாங்கள் 260 தான் நினச்சோம், ஆனால் 300க்கு மேலே எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சார் அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப கரெக்டாக சொன்னார். என்னென்னா ஸ்கோரே ஒரு 280 270 வருமாங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் கடைசி 10 ஓவர், எஸ்பெஷலி கடைசி அந்த ஷஹீன் ஷா அஃப்ரிடி போட்ட ஓவர்ஸ்லாம் வந்து பலவந்தமாக போட்டு அடித்து துவைச்சி எடுத்தாங்க. அதுக்கு காரணம் நான் பார்க்குறது என்னென்னா அந்த ப்ரெஷர். அதாவது தெரியும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமுங்கிறது இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படிங்கிறது முடிவுக்குள்ளே வரும். ஸோ தள்ளி போடவே முடியாது. அது ஏதோ ஒரு கட்டத்தில் வரும். அப்படி தள்ளி போட்டால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இல்லைனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் அது வந்துடும்.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்குள்ளேயே அது வந்துடணும், இல்லைனா வந்து பெரிய டார்கெட் அப்படிங்கிறது செட் பண்ண முடியாது. ஸோ தெரியுது தள்ளி நியூசிலாந்து தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அவங்க கமாண்டிங் பொசிஷனில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு கேம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளி போட்டு கடைசியாக வருது இந்த 10 ஓவர் அடித்தா தான் ஸ்கோரு அப்படின்னு வரும்பொழுது பாகிஸ்தானை லைட்டாக கொஞ்சம் அடிக்கிறாங்க. ஓகேங்களா, டாமில் தான் அப்போ அடிக்கிறாரு. உடனே ஷைன் ஷாஃப்ரிடி பதட்டப்படுறாரு, கோவப்படுறாரு, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. ஒரு பக்கம் ரிஸ்வானுக்கும் ஷைன் ஷாஃப்ரிடியும் அவங்க பேசிக்கிறதுலே தெரியுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே இந்த டாம் லத்தம் வந்து என்னமோ ஃப்ளிக்கும் ட்ரை பண்ணல, லீடிங் எட்ஜ் ஆகி அது வந்து தேர்ட் மேனு பக்கம் போச்சு. உடனே ஃபீல்டரை லெக் சைடில் வச்சாங்க, ஏன் இதுக்குன்னா தெரியல, பட் ஆக்சுவலி அது நல்ல பால் தான். ஸோ கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்குது. ப்ரெஷர் வந்த உடனே பாகிஸ்தானிஸ் டீமாக போகாமல் தனித்தனியாக போகிறாங்க, தனித்தனி கருத்துக்கள் இருக்குது, டீமு கேம் ஆட மாட்டுறாங்க, ஆக்ரோஷத்தை கையில் எடுக்கிறாங்க. அது எந்த விதத்துலையும் அவங்களுக்கு உதவ மாட்டுது. கடைசி 10 ஓவரில் வந்து எவ்வளோ ரன்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, பட் நான் சொல்லுவேன் குறைஞ்சபட்சம் ஒரு 60, 70 இல்லை 100 ரன்களுக்கு மேலேயாவது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐம் நாட் ராங், பட் ஆனால் அவ்வளோ ரன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்படி தான் சொல்லுவேன், மொதல் 10 ஓவரில் ஏன்னா 6 ரன்னுக்கு மேலே அவங்க போகல. அடுத்த 10 ஓவரில் 5 ரன்னு 4 ரன்னு 5 ரன் அந்த ரன் ரேட்டில் தான் போய்கிட்டே இருந்த நியூசிலாந்து. கடைசி 10 ஓவரில் அடித்தாங்க. கடைசி 10 ஓவரில் தான் அந்த ப்ரெஷர் உள்ள வந்து பாகிஸ்தானிஸ் பிரிஞ்சாங்க. ஸோ பாகிஸ்தானிஸ் தோற்றதுக்கான காரணம் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் பாகிஸ்தானிஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க 321 வச்சாச்சு, 321 டார்கெட்டு. பாகிஸ்தானோட பேட்டிங் லைனை பார்க்கும்போது இவங்களுக்கு 250 போதுமானது. அதான் சாண்டர் வந்து 260 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் தெரிஞ்சிருச்சு பாகிஸ்தான் அவ்வளோதான் தோற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் இருந்துக்கிட்டு இருந்து. இல்லைன்னா பாபர் அஸம் ஃபைட் பண்ணார், ஓகே. இன்னொரு பக்கம் ஆகாலி சல்மான் ஃபைட் பண்ணார், ஓகே. வகர் ஜமான் வந்து ஃபைட் பண்ணார், ஓகே. குர்தில் ஷா ஃபைட் பண்ணார், ஓகே. இவங்கெல்லாம் ஃபைட் பண்ண முடியும். ஆனால் டீமில் அந்த ஒற்றுமை இல்லைன்னா முடியாது. எதுக்காக விளையாடுறாங்க? ஜெயிக்கிறதுக்கு டீமாக ஜெயிக்க தானே விளையாடுறாங்க, அது ஒற்றுமையே இல்லை. சவுல் ஷைக்கில் வெளியே வரவருக்கு வெளில போட்டு எடுத்தார். எனக்கு தெரியுது ஏதோ ஒரு நடக்க போதுன்னு தெரியும் போது கரெக்டாக தேர்ட் மேலே வச்சு எடுத்தார். கிளென் ஃபிலிப்ஸு, அது ரிஸ்வானோட விக்கெட்டு, கிளென் ஃபிலிப்ஸ் தான் செம்ம கேட்ச்சு. ஃபகர் ஜமான் உள்ளே வர முடியாது, ஏன்னா அவருக்கு மொதல் ஓவர்லேயே அவருக்கு காயமாயிடுச்சுன்னு வெளியில் போய் உட்காந்துட்டாரு. அதெல்லாம் ஒரு 25 நிமிஷம் அவரை உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் ஃபகர் ஜமான் பிரேசிலோட பால் அந்த போல்டு ஆனார்ல, நான் கூட நினச்சேன் ஏதோ பெருசாக அடிச்சுட்டு அந்த ஓவரில் அடுத்தடுத்து ஏதோ போகுதுன்னு நினச்சேன். பிரேசிலில் கரெக்டாக எடுத்தார். அப்புறம் ஆகாலி சல்மானும் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரிஞ்சு நேத்தன் ஸ்மித்தை உள்ளே கொண்டு வந்தார், நல்லா குத்தி அடித்து ஏற்றி போட்டார், அவுட் ஆனார். சாண்டரோட பாலில் அவுட் ஆன தயூப், அது என்ன ஷாட்டு இந்த நேரத்தில் எதுக்கு அப்படி போகணுன்னு தெரில, போனார், முடிஞ்சு. அதுக்கப்புறம் குர்தில் ஷா வந்து லெக் சைடில் அடி, அது சின்ன சைடு தான் போட்டு அவர் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு கிட்டத்தட்ட டெய்லண்டர்ஸ்லாம் வந்து அடித்தாங்க. எல்லோரும் ஃபைட் பண்ணாங்க, தனித்தனியாக ஃபைட் பண்ணாங்க. ஒன்றா ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுவும் ஒரு கெட்டபிள் ஒரு ஸ்கோர் தான். ஆனால் சொல்கிறேன் 280க்கு மேலே போயிருக்கவே கூடாது, விட்டாங்க, அனாமத்தாக விட்டாங்க. கடைசியாக ஷகின் ஷாஃப்ரோட 2 ஓவர்லலாம் 20 ரன் 25 ரன் சொல்லையாக அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார், வாரி வழங்கிக்கிட்டே இருந்தார். கேப்பில் விக்கெட் விழுந்த ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பட் நான் கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த லாஸ்ட்டு 10 ஓவர் அங்கே ரிஸ்வானோட கேப்டன்சி அண்ட் பவுலர்ஸுகளோட தாட் அண்ட் டீம் அண்ட் ஃபீல்டிங் இது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இந்த முதல் மேட்சோட தோல்வியை கொடுத்துருச்சு. நியூசிலாண்டை வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. அங்கே கண்ட்ரோல் ஒன்று, அவங்க செல்ஃப் பிலீஃப் ஒன்று இருந்துச்சு, ஒரு பிளான் அது ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த பிளான் இன்றைக்கி அவங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு, சரியாக எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. ஒரு டீமு ஒரு ஆப்போனண்ட்டோட வீக்னஸ் அண்டு பிச்சு நல்லா ரீட் பண்ணிவிட்டு வந்துட்டு அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி விளையாண்டா, சப்பா இங்கே பாரு எங்களால் இது முடியும், நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று பண்ணும்போது என்ன நடக்குமோ அது நியூசிலாண்டுக்கு நடந்துச்சு. யூஸ்வலாக அவங்க பண்ணுறது தான். பட் ஃபஸ்ட்டு கேமே பாருங்களேன், ஆல் அவுட் பண்ணுறாங்க, 320 மேலே அடிக்கிறாங்க, 60 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. 2 பேர் வந்து 100 அடிக்கிறாங்க. ஒருத்தவர் கிளென் ஃபிலிப்ஸ் மனசனே கிடையாதுங்கிற மாதிரி பண்ணுறாரு, கேட்ச் ஒன்று எடுக்கிறாரு, 50 ஒன்று அடிக்கிறாரு, ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பவுலிங்கில் எல்லோரும் விக்கெட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க நியூசிலாண்டு, இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து நேராக ஃபைனலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம், கப்பு எங்களுக்கு ஒன்று சொல்லிடுறோம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கேம் இருக்குது. ஒருவேளை அவங்க கடைசி 10 ஓவரில் அந்த ரன்னு வர்றனாலும் 260 தான் சாண்டர் சொல்லிட்டாரு, 270 வந்திருக்கும். 270 வந்துருந்ததுன்னா அவங்க செகண்ட் ஹாஃபில் ஜெயிச்சிருப்பாங்க கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு அவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட், அவங்க மேலே இருக்கிற கண்ட்ரோல், பட் பிளான் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஆனால் ஒரு சில நேரம் நியூசிலாண்டர்ஸ்லேயே என்னடா பண்ணுறது, கொஞ்சம் அவங்களே பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி லெத்தாச்சுக்கா. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நியூசிலாண்டு அப்படி பார்த்ததே கிடையாது.
கொஞ்சம் ஒரு மாதிரி லெத்தாஜிக்காக சில கேட்சஸ்லாம் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்கலை, சில கேட்சஸ் எடுத்தாங்க. நியூசிலாண்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்துக்கோங்களேன், அந்த பார்ட்னர்ஷிப் பில்டுங்கிறது நீங்கள் நினைக்க வில்லியங்கு டாம் லத்தமே இவங்களை பற்றி தான் கிரிக்கானந்தா பேசுகிறாரு. இல்லை நான் வந்து நீங்கள் ஒரு சொல்கிறேன் வில்லியங்கு டேரல் மிச்சல் அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணியிருக்கும், என்னடா அடிக்கவே மாட்டுறாங்க, என்னடா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இந்த ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடி ஓடி எடுக்கலாம், ஆனால் 2-3 ஃபோர் அடித்து சேஸ் பண்ணுற டீம் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓடி எடுக்கிறத விட பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியம்னு. ஆனால் இவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இடையில அப்பப்போ பவுண்டரிஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக ரொம்ப அதிகமாலாம் இல்லை இருந்துச்சு வந்துச்சு. பட் ஓடி 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 எடுக்கிறதுல இதில் டேரல் மிச்சலும் சலைக்கலை, கிளென் ஃபிலிப்ஸும் சலைக்கலை, டாம் லத்தமும் சலைக்கலை, வில்லியங்கும் சலைக்கலை. ஓடிக்கிட்டே இருந்தாங்க. 2 ரன் நிறைய இடங்களில் ஓடிட்டு இருந்தாங்க. டயர்டே ஆகலை. ஓடிட்டு அதுக்கப்புறம் பவுண்டரிஸும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 320 நல்லா ஸ்கோரில் போடவும் முடிந்தது. இன்னொன்று சொல்கிறேன், அதான் பொறுமை சொல்கிறேன். டேரல் மிச்சலும் அந்த பொறுமை இருந்தது. டாம் லத்தமும் வில்லியங்கும் என்னடா 4-5 இங்கே பாருங்களேன். மனுஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க பாருங்கள், பைக்கில் போகிறாங்க அப்படின்னா 40 மட்டுமே அவங்களால போக முடியாது. திடீர்னு ஒரு இடத்துல முறுக்குவாங்க, 70-80 போக தோணும். திடீர்னு ஒரு இடத்துல அப்படி பிரேக் போட்டு 30. ஆனால் இவங்க எப்படி ஆகிறாங்கன்னா அந்த 40ன்னு அந்த 40லேயே ஆடிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுவும் ஒரு கண்ட்ரோல் தான். இப்போ விராட் கோலியில் எடுத்தீங்கன்னா விராட் கோலி அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும். இதில் வில்லியங்கும் டாம் லத்தமும் அந்த அந்த என்ன சொல்கிற அந்த ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஒரு மன அமைதி இருந்துச்சு. டீம் என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுதான் கிவிஸ் தான். ஜஸ்டிஸ் ஃபார் வில்லியங். நானே பேசுகிறேன், ஜஸ்டிஸ் ஃபார் வில்லியங். நீங்கள் யாராருக்கும் பேசுகிறீங்க, ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கேக்வாட், ஜஸ்டிஸ் ஃபார் சிராஜ், ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன். நான் ஜஸ்டிஸ் ஃபார் வில்லியங்கு நான் பேசுகிறேன். ஏன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த டெவன் கான்வே விட ரொம்ப பெட்டரான ஒரு பேட்டராக வில்லியங் என் கண்ணுக்கு தெரிகிறார். நான் வந்து டெக்னிக்கலாலாம் பேசலை வரல, பட் ரன்கள் அடிப்படையில் டெவன் கான்வே வந்து சொதப்புனாலும் அவர் இருந்துடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு நீடிச்சிடுறாரு, 1.5 வருஷம் நீடிச்சிடுறாரு. பட் வில்லியங்கு பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே வெளியில் போனாலோ, ரச்சின் ரவீந்திரா வெளியில் போனாலோ, கேன் வில்லியம்சன் வெளியில் போனாலோ, எனக்கு தெரிஞ்சு டேரல் மிச்சல் ஒரு தடவை இல்லைன்னா நம்பர் 5ல் கூட ஆட வச்சாங்க. ஆனால் அவங்களாம் வந்துட்டாங்கன்னா இவர் போய் பெஞ்சில் உட்காந்துருவார். இவர் 100 அடித்தாலும் சரி தான், 150 அடித்தாலும் சரி தான், வில்லியங் பெஞ்ச் பண்ணிடுவாங்க. இதே இந்தியான்னு வைங்களேன், இத்தனை நேரம் வில்லியங்குக்கு கிளம்பியிருக்கணும். ஆக்சுவலி அதுக்கு தகுதியானவர் வில்லியங்கு. அங்கே ஒரு கேஎல் ராகுல் மாதிரின்னு கூட சொல்லலாம். அது கேஎல் ராகுலுக்காவது அதாவது பிசிசிஐ வந்து பார்த்துருவாங்கப்பா, அவன் நல்லா ஃபைட் பண்ணுறான், டீமுக்காக இருக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு இடத்த போஸ்டிங் போட்டுன்னு சொல்லி அதை கொடுத்துருவாங்க. ஒரு காலகட்டத்தில் மனிஷ் பாண்டேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீமில் ஸ்குவாடில் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். மனிஷ் பாண்டே அப்புறம் கேதர் ஜாதவ்லாம் விளையாண்டாரு. மனிஷ் பாண்டே ஸ்குவாடில் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு தடவை ஆஸ்திரேலியா ஒரு 100 அடிச்சாருங்கிறதுனால ரொம்ப பார்த்தாங்க அப்படிங்கிறதுனால. பட் வில்லியங்குக்கெல்லாம் நியூசிலாண்டு அப்படி கிடையாது. வந்துட்டாங்களா, நீ ஆடிட்டியா பேய் உட்காரு அப்படின்னு உட்காந்துருவாங்க. பட் 3 ஃபார்மேட்டில் ஸ்பின்னை ஒரு ஆடுறதும், ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறதும், ஸ்பின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஆடுறது, டெக்னிக்கலாக 2 ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்க்கும்போது வில்லியங் பர்ஃபெக்ட்டு. இந்த 100 எங்கேயும் பதட்டப்படவே இல்லை, ரொம்ப அழகாக கேஷுவலாக ஆடி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார் வில்லியங். ஜஸ்டிஸ் ஃபார் வில்லியங்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ரச்சின் ரவீந்திரா வராருன்னா பாருங்கள் வில்லியங்கை உட்கார வச்சுருவாங்க. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன், ரச்சின் ரவீந்திரா கூட தம்பி கூட ஆடட்டும், வில்லியங் ஆடட்டும், டெவன் கான்வே பெஞ்ச் பண்ணுங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன். டெவன் கான்வே ரொம்ப நாளாக சொதப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த டாம் லண்டன்லாம் இருப்பார், சொதப்பிட்டே இருப்பார், ஆனால் அவர் உள்ளே வச்சுருப்பாங்க. அதுதான் நியூசிலாண்டு, இப்படி தான் பண்ணுவாங்க. டாம் லத்தமும் கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு இருந்தார். பட் டாம் லத்தம் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, முக்கியமான மேட்ச்சில் ஆடிடுவார். ஒரு இந்தியா கூட ஆடுவார்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் முந்திக்கிட்டு அவர் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒன்று அடித்தார். பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அதாவது இந்த மேட்ச்சில் ஒன்று அடித்தது எப்படி இருந்துச்சுன்னா, கொத்தனாருன்னு நான் சொல்லுவார். சூப்பராக பில்டு பண்ணார். பேஸ்மெண்ட்டம் ஆல்ரெடி போட்டாச்சு, அதுக்கு மேலே நம்ம செங்கலில் வச்சு நம்ம இன்னிங்ஸை பில்டு பண்ணணும் தான். ஆமாம், ரிவர்ஸ் ஸ்வீப் போனார், ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் ரொம்ப குயிக்காகவும் இருந்தார். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்வீப்பு போனார். ஒரு பக்கம் அப்ரரு, குஷ்தில் ஷா இவங்கலாம் உள்ளே வரக்கூடாது, இவங்களை நான் உள்ளே வந்து அடிப்பேன் பண்ணுறது. ஹாரிஸ் ரஃப் உள்ளே வரணும், உள்ளே வராரு. வில்லியங்கு புல்லு ஒன்று அடித்து காலி பண்ணார். டாம் லத்தமும் அடித்தார். வில்லியங்கோட இன்னிங்ஸை விட டாம் லத்தமோட இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ் இருந்துச்சு. அவர் ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனார். ஏன்னா அந்த கடைசி 10 ஓவரில், அதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டேருந்து கொஞ்சம் அதிகமான பவுண்டரிஸ் வந்துக்கிட்டு இருந்தது. பட் கடைசி 10 ஓவரு வந்து லெக் சைடில் போட்டாங்கன்னா லெக் சைடில் சூப்பராக ஒரு மாதிரி ஆடினார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது வந்து காமிச்சார். அதான் திரும்ப சொல்கிறேன், கொத்தனார் டாம் லத்தம் இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு கொடுத்தாங்க, எனக்கு வில்லியங்குக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் காரணம் என்னன்னா, கடைசி 10 ஓவரில் இவர் விளையாண்ட விளையாட்டு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கிளென் ஃபிலிப்ஸு என்னங்க மனுஷன் பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறாரு, நின்று அடிக்கிறாரு, ஓடுறாரு, ஒடியாடுறாரு. ஐயோ, கிளென் ஃபிலிப்ஸ் கடைசி 10 ஓவர்லாம்
அதுவும் கதை சொல்கிறேன், கடைசி 10 ஓவரில் எல்லா பவுலர்ஸுகளுக்கும் நைட்மேர் அதில் சந்தேகமே கிடையாது. கிளென் ஃபிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்குது. அதில் கடைசியாக கிளென் ஃபிலிப்ஸ் வந்து ஒரு மாதிரி அழகாக தெரிகிறாரு. அவங்களுக்கு அந்த கடைசி 10 ஓவரில் டேஞ்சராக இருக்கிற அழகாக தெரிகிறாரு. பட் ஒரு பக்கம் பாபர் அசம் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும், இப்போ சொல்லிட்டேன் பாருங்கள், பாபர் அசம் ஒரு பக்கம் அடித்தாலும், ஆகாரி சல்மான் ஒரு பக்கம் அடித்தாலும், குல்தீப் ஷா அடித்தாலும் அவங்க பாகிஸ்தானிஸ் மாதிரி பதட்டப்படவே இல்லை. நீ ஆடு, நீ எவ்வளோ தூரம் தான் ஆடுவ பார்ப்போம், நீ ஆடு, நீ 6 அடியே ஆடி. அதுதான் இருந்துச்சு. அதான் சொல்கிறேங்க பிரேஸ்வலோட ஓவரில் அடிக்கிறாங்க, சாண்டோட ஓவரில் அடிக்கிறாங்க. ஆனால் சாண்டோட ஓவரில் அந்த ஓவரில் விக்கெட் விடுது, பிரேஸ்வலோட ஓவரில் அதே ஓவரில் விக்கெட் விடுது. பதட்டம் இல்லை, ஸ்பெல்லை கட் பண்ணலை, ஒரு ஸ்பெல் பவுலிங் சேஞ்ச் மாற்றுறாங்க அப்படின்னா விக்கெட் விடுது. அது நடந்துக்கிட்டே இருக்குது. அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நான் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். சூப்பராக போடுறாங்க, ஸ்பின்னை சூப்பராக ஆப்ரேட் பண்ணாங்க பாகிஸ்தான். அதான் சொல்கிறாங்க, கராச்சி திரும்பலாம் இல்லை, அது நீங்கள் திருப்பணும், அதாவது நீங்கள் டேர்ன் பண்ணணும். பாகிஸ்தானிஸ் டேர்னே பண்ணல, குல்தீப் ஷா டேர்ன் பண்ணல, அப்ரர் டேர்ன் பண்ணல, யாரும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக டேர்ன் பண்ணல. ஆனால் இவங்க டேர்ன் பண்ணாங்க பாருங்கள். ஒரு மாதிரி இப்படின்றாரு மிக்கல் சாண்டர் வந்து ஒரு மாதிரி இப்படி பண்ணுறாரு. பிரேஸ்வெல் ஒரு மாதிரி வந்து இப்படி ஒரு மாதிரி பண்ணுறாரு. அது அவங்க சொல்கிற ஒரு மாதிரி திரும்பி விடுறாங்க, பால் நல்லா டேர்ன் ஆகுது. சில இடத்துல பவுன்ஸ் இருந்துச்சு, பவுன்ஸ் இருந்துச்சு. டாம் லத்தமோட ஷோல்டருக்கு மேலே பால் போச்சு, என்னடாங்கிற மாதிரி இருந்துச்சு. டைமண்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால வந்து ரிஸ்க் எடுக்க வைக்கிறாங்க. 1-2 ஷாட்ஸ் மாட்டுட்டோம், நம்ம அவ்வளோ பெரிய ஸ்கோர் வச்சுருக்கிறோம், அவுட் ஆவாங்கன்னு சொல்லி பிளான் கிளியராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக போட்டுட்ருக்காங்க. வில்லியம் ஓவருக்கு நேத்தன் ஸ்மித்து, மேட் ஹென்ரி நல்லா லீட் பண்ணுறாரு. நியூசிலாந்து பிளான் போட்டாங்க, ஸ்கெட்ச் போட்டாங்க, அழகாக வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச், இந்தியா கூட ஒரு மேட்ச். இதில் ஒன்றுத்தில் வின் பண்ணிட்டாலும் அவங்க வந்து நெக்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்ட்டாக இருப்பாங்க, சந்தேகமே கிடையாது. ஐ திங்க் ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸ்ட்டாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? தென் ஓகே, இப்போ அடுத்தது பாகிஸ்தானுக்கெலாம் இந்தியா கூட மேட்ச் வருது, அதுக்கப்புறம் பங்களாதேஷ் கூட மேட்ச் வருது. ரெண்டுத்தையும் கட்டாயமாக வின் பண்ணி ஆகணும், அதுவும் நல்ல நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணி ஆகணுங்கிற நிலைமையில் பாகிஸ்தான் இருக்கிறாங்க. சோஃபார் எனக்கு பாகிஸ்தான் விளையாண்ட கேம் எனக்கு பெருசாக பிடிக்கல, எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. எனக்கு ஒரு டீமாக அவங்க நீங்கள் விளையாண்டது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை. பட் ஒரு பக்கம் நியூசிலாண்டு இப்படியான யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ஊடு கட்டிடுவாங்க, அதை நீங்கள் கட்டிட்டாங்க. ஸோ ரிலாக்ஸாக இருப்பாங்க இப்போதைக்கு நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும். தென் ரெவ்யூ நிறைவடையுதுங்க, ஓகேங்களா? ரெவ்யூ நிறைவடைகிறது. கராச்சி கொஞ்சம் மாதிரி நின்று வரும், அதில் கொஞ்சம் ஆடுறது கஷ்டம். பட் நியூசிலாந்து இங்கே ஆடிட்டாங்கன்னா துபாயில் டஃப் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். தென் ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. எனக்கு வில்லியங்குக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இங்கே அடுத்த மேட்ச்சில் ஒரு வில்லியங் வைப்பாங்க, வச்சுட்டு ரச்சின் ரவீந்திரா வேணாமா, இல்லை டெவன் கான்வே உட்கார வச்சுட்டு ரச்சின் ரவீந்திரா ஆட வச்சுட்டு வில்லியங்கையும் ஆட வைக்கலாமா? நீங்கள் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்புறம் பவுலிங் நியூசிலாண்டு ஓட்டம் இருக்குது தான் செய்யுது, ஓட்டம் இருக்குது. பிரேஸ்வெல் அதுக்கப்புறம் கிளென் ஃபிலிப்ஸ் நம்பி மட்டுமே போக முடியாது, அடிக்கிறான். அப்புறம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங்கில் தெரியுது, சில இடங்களில் தெரியுது. அது ஒன்று இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனை. தென் பாப்பா என்ன நடக்க சொல்லிட்டு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்கத்லானும் குர்கானந்தா நடத்துகிற இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஒவ்வொரு நாள் போட்டியில் கலந்துக்கோங்க, கலந்துக்கிட்டு பரிசுகளை வெல்லுங்க. அப்புறம் இந்தியா vs பங்களாதேஷ் மேட்ச்சுக்கு போகிறேன், வீலாக் வருது பாருங்கள், ஷார்ட்ஸ் வருது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். துபாயிலேருந்து கண்டென்ட்டை இறக்குறோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?